2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வருகிறது. பிரதான கட்சியின் நட்சத்திர வேட்பாளர்கள் வழக்கம் போல தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தாலும் சில சுயேட்சை வேட்பாளர்கள் வித்தியாசமான அல்லது அதிரடியான முன்னெடுப்புகளால் சிறப்பு கவனம் ஈர்த்து விடுகிறார்கள். அந்த வகையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியைப் போல மிமிக்ரி செய்து பிரபலமான காமெடியன் ஷியாம் ரங்கீலா வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். 29 வயதான ஷியாம் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தனது எக்ஸ் பக்கத்தில் ஷியாம் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது அரசியல் என்ட்ரியை உறுதிப்படுத்தியுள்ளார். அதில் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், ஒருவருக்கு அவரது சொந்த மொழியில் பதிலளித்தால்தான் புரியும், அவ்வாறு பிரதமருக்கு பதிலளிக்கவே வாரணாசிக்கு வருகிறேன். அண்மையில் சூரத் மற்றும் இந்தூர் தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிட வேட்பாளர்கள் இல்லாத சூழல் ஏற்பட்டது. அதேபோல வாரணாசியில் எதிர்த்து போட்டியிட வேட்பாளர் இல்லை என்ற சூழல் ஏற்படக்கூடாது, அதற்காகவே அங்கு போட்டியிடுகிறேன் என ஷியாம் ரங்கீலா கூறியுள்ளார். மேலும் தனது அறிவிப்பு வெளியான பிறகு வாரணாசி மக்கள் தனக்கு மிகுந்த அன்பையே வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுதான் எனது முதல் தேர்தல் என கூறியுள்ள ஷியாம், தான் யாரிடமும் தேர்தல் பத்திரம் வாங்கவில்லை எனவும் அதனால் தன்னை ஆதரிக்குமாறும் மக்களிடம் வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார்.